தந்தை மகன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு விழாவினை இன்று நீங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்னை மரியாதை மகிமைப்படுத்த நாம் ஆசீர்வாதங்களை அதிகமாக பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இத்தனை பேர் இங்கே கூடி வந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றார். அருமையான ஒரு முன்னுரை வாசிக்கப்பட்டது. யாரையும் விட்டுவிடாம எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த தாயின் வழியாக நாம் இந்த பகுதியிலே, குறிப்பாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவினையும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த திருப்பலியானது உங்களுடைய கருத்துகளுக்காக, குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். இந்த பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் இந்த தாய் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதையும் வானதூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுள்
பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமது அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை நாங்கள் என்னாலும் பெற்றிட செய்தருளு. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்து சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. தீமோத்தேயு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 13 முதல் 16 முடிய. அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பலுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசுக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரை சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பின நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கும் ஃபாதர் காணிக்கராஜுக்கும் திருவாளர் வில்லியம் பாஸ்கர் 6:30 மணிக்கு பூசை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபாதர், 5:30 மணிக்கு தேர் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்நேரம் பூசை முடிஞ்சிருக்கணும். முடிகிற நேரத்தில் தான் நான் தொடங்குறேன். அதனால பிரசங்கத்தை குறைவாக வச்சுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தேன், நான் இந்த கொயர் பார்த்துட்டே இருந்தேன். ஒருவேளை அவங்க 2வது ஸ்டான்ஸா பாடினாங்கன்னா மொத்த பிரசங்கத்தை நான் வச்சு தான் முடிப்பேன் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை அவங்க ஒரு ஸ்டான்ஸா கூட முடிச்சுக்கினாங்க. அதனால 4 பக்கம் தான் எழுதிட்டு வந்தேன், ஒரு பக்கத்தை எடுத்துறேன் நான். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, இது 3ல தான் இருக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் அன்னை மரியாவுக்கு திருவிழா எடுத்துக்கொண்டு வருகிறோம். திருவிழா என்றாலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு விழாவாகத்தான் அது இருக்க வேண்டும், இருக்கும். அதனால்தான் இந்த திருப்பலியிலே தொடக்கத்திலே நன்றி திருப்பலியாக நிறைய குடும்பங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த ஆண்டு முழுவதும் அல்லது கடந்த ஆண்டு முழுவதும் அன்னை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். கண்டிப்பாக அவருடைய நன்றியை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கிற எல்லாருக்கும் ஆரோக்கிய தாயின் வழியாக இறைவன் ஆசிரியை கொடுப்பார். உங்களுடைய பரிந்துரைகளை அந்த தாயின் வழியாக கேட்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் அனைவரும் நம்புகிறோம். இந்த நாளிலே அன்னையிடம் நாம் கற்றுக்கொள்ள ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அன்னை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் அல்லது கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் அவரை பார்க்க வேண்டும், அவரை உற்று நோக்க வேண்டும். அன்னையானவள் எனக்கு என்ன சொல்கிறார், என்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள சொல்கிறார், என்னுடைய வாழ்வை எப்படி மாற்றிக்கொள்ள சொல்கிறார். நான் அன்னையைப் போல ஆம் அவர் சொன்னபடியே எனக்கு நிகழட்டும் என்று எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள அன்னையானவள் செய்தது போல நானும் செய்ய எனக்கு என்ன ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த விதத்திலே இந்த நாளிலே அன்னையிடமிருந்து ஒரு பாடத்தை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்ன பாடம் என்று கேட்டால், அன்னையானவள்
ஒரு தியாகத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார். இந்த ஒரு தலைப்பை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். அன்னையானவள் ஒவ்வொரு தாயும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தியாகத்தின் முன்மாதிரியாக அன்னை இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய அந்த தியாகத்தை நாமும் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் புனிதர்கள் அனைவரும் தியாகம் செய்யாமல் அவர்கள் அந்த புனிதத்தன்மையை அவர்கள் அடையவில்லை. நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு புனிதத்தை நோக்கி நாம் நடந்து செல்கிறோம், முன்னேறுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய வாழ்விலே தியாகம் செய்யாமல் எந்த ஒரு செயலும் நடக்காது. தியாகம் செய்வது புனிதத்தை நோக்கி முன்னேற நமக்கு உதவ வேண்டும். இந்த ஒரு அடிப்படையிலே அன்னை மரியாள் தியாகத்தின் அடையாளமாக முன் உதாரணமாக நமக்கு இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றுவோம், அவருடன் நாம் பயணிப்போம். கண்டிப்பாக இந்த தாய் நமக்கு எல்லா வகையான சக்தியும் ஆற்றலையும் கொடுப்பார் என்ற நினைப்பிலே தொடர்ந்து இத்திருப்பலிலே பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளுடைய மன்றாட்டு. ஆண்டவரிடத்திலே நாம் இப்பொழுது இந்த தாயின் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். விசுவாசி மன்றாட்டு படிக்கிறவங்க நல்ல மேய்ப்பனாம் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல் ஆயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருக்களுக்கெல்லாம் நித்திய குருவான அன்பு இறைவா, எங்கள் பங்கை வழிநடத்தும் எங்கள் பங்கு தந்தை YF போஸ்கோ, உதவி பங்கு தந்தை கிறிஸ்டோபர் மற்றும் எங்களது முன்னாள் பங்கு தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றைய திருப்பலி தலைமை ஏற்று நடத்தும் அரைப்பணி காணிக்கராஜ், அரைப்பணி MLA போஸ்கோ ஆகியோருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்களது தேவையான உடல் உள்ள சுகமும் ஆன்ம நலமும் தந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியாம் இறைவா, இங்கு கூடியுள்ள அனைத்து இறைமக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் சமாதானமும் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று வாழ எங்களுக்கு தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இறைவா, இந்த பகுதியில் வாழும் உடல்நலமுற்றோர் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வை முழுமையாக ஆசீர்வதித்து காத்தருள வேண்டி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த தாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். இந்த கெபியின் முன்னால் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகளையும் வழிநடத்த வேண்டும் என்றோம் மன்றாடுவோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பிரார்த்திக்கின்றோம். ஆமென்.
தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மனிதனான உமது ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை பரிசுத்த தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாரை நினைவு கூறும் என்றும் அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை அவர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார். சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரார் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். ஆகவே விண்ணவர் மன்னவர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்றம். ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக எங்களோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய முன்னோர், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், நாங்கள் நேசித்தவர்கள், எங்களோடு பழகியவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் மீது இரக்கத்தை பொழிந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ வழிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Amen.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாக ஆசீர்வாதங்களையும் நிலை வாழ்வையும் நிறைவாழ்வையும் அளிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவா நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன், தன்னுடைய தாயின் இடத்திலே நமக்காக பரிந்து பேசுகின்ற தேவன், உலகின் செம்மறி. நாம் வாழ்வும் பலமும் பெற்றிட இந்த விருந்திற்கு அழைக்கின்ற அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே. பிரியமானவர்களே, தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்கள் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்கள் அமைதியாக இருக்கின்ற இடத்திலே ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.
வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரை துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விடாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை கட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். ஜெயிப்போமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள மது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் விடியலுக்காகவும் உம்முடைய தாய் தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார். அதன் வழியாக திருச்சபை மகிழ்கின்றதும் நாங்களும் அந்த மகிழ்வில் என்னால நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே அருட்தந்தை போஸ்கோ எம்எல்ஏ அவர்களையும் என்னையும் இந்த திருப்பலி நிறைவேற்ற அழைப்பு விடுத்து உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் வில்லியம்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எத்தனை பேர் கலந்து கொள்வதோ இவ்வளவு ஆடம்பரமாக ரொம்ப அட்டகாசமா செஞ்சிருக்கிறீங்க. பலத்த கரவொலி எழுப்பி அனைவரையும் பாராட்டுகின்றோம். கடவுள் அன்னை மரியாள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.